பணி செய்யும் நான் உடல் நலனால் பாதிக்கப்பட்ட பலரை ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறேன். இவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனது கவலையாக இருக்கும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நாம் பல துறைகளில் முன்னேறி வருகிறோம். ஏன் சுகாதாரத்துறையிலும் வளர்ந்துதான் வருகிறோம். நாம் எந்த அளவிற்கு வளர்கிறோமோ அதே அளவு புது புது நோய்களால் பாதிக்கப்படுகிறோம். இதற்கு காரணம் உடல் நலனை பற்றிய அதிக அக்கறை கொள்வதில்லை. சரியான நேரத்தில் சாப்பிடுவது, தேவையான அளவு தூங்குவது, குடும்பத்தாருடன் பேசி சிரித்து மகிழ்வது எல்லாம் குறைந்துவிட்டது என்று நான் கூறவில்லை. மருத்துவமனைக்கு வருபவர்களே பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த நிலையை நாம் தொடர விடக்கூடாது. அதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் நம் உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். உடல் நலனை கவனித்து கொள்ள வேண்டும். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழி நம் எல்லோருக்கும் தெரிந்ததே. ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா உடல் நலமுடன் இருந்தால்தான் குழந்தைகளை நன்றாக பாதுகாக்க முடியும். உடல் நலமுடன் உள்ள பெண்களால் மட்டுமே நலமான குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும். நலமான குழந்தைகளால் மட்டுமே நன்றாக படிக்க முடியும். எனவே நாம் எந்த கோணத்தில் யோசித்து பார்த்தாலும் உடல் நலனின் முக்கியத்துவத்தை உணர்கிறோம். தற்போது நான் முதியோர் இல்லத்தில் பணிபுரிந்து வருகிறேன். அங்குள்ள முதியோர்கள் எல்லோருக்கும் நீரிழிவு, இரத்த கொதிப்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த நோய் வர காரணம் என்ன என்று அவர்களை கேட்கும் பொழுது அவர்கள் கூறுவது, சரியான நேரத்தில் சாப்பிடாமல், சத்தான உணவுகளை சாப்பிடாமல், எங்கள் உடல் நலனின் மீது அக்கறை கொள்ளாமல் இருந்ததால்தான் நாங்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அன்பு மக்களே, கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உயிர் வாழ்வு மிகவும் சிறப்பிற்குரியது, போற்றுதற்குரியது. குறிப்பிட்ட காலம் மட்டுமே நாம் வாழப்போகிறோம். எனவே பெற்றோர்களுடன் குழந்தைகள் இருந்தால் மகிழ்ச்சி, குழந்தைகளுடன் பெற்றோர்கள் இருந்தால் மகிழ்ச்சி. ஒவ்வொரு பிரிவின் தாக்கத்தை நாம் இயற்கை சீற்றத்திலிருந்து உணர்ந்திருப்போம். எனவே நம் உடல் நலனில் மீது அக்கறை கொண்டு கவனம் செலுத்தி குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி எடுப்போமா? நன்றி.